நாம எல்லாருமே ரோட் சைட் கடையில இருக்கிற காளானை வாங்கி சாப்பிட்டுருப்போம். நம்ம எல்லாருக்குமே அது ரொம்ப பிடிச்சதும் கூட. ஆனா அதுல காளானே இல்லாம தான் செய்வாங்க. நாமளும் இன்னைக்கு அதே ஸ்டைல்ல அதே டேஸ்ட்ல காளானை போட்டு செய்ய போறோம். அதுக்கு ஒரு பவுல்ல காளானை இந்த மாதிரி சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே முட்டைக்கோசை ஃபைனா சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு வெங்காயத்தையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கொத்தமல்லி தலை, ஒரு பச்சை மிளகாவை குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு ஸ்பூன் மைதா, ஒரு ஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சமா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், ஜீரகத்தூள், மிளகுத்தூள், மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு, கரம் மசாலா போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவை நல்லா பிசைஞ்சிக்கலாம். இது எந்த அளவுக்குன்னா உருண்டை பிடிச்சு வர்ற அளவுக்கு நம்ம மாவை பிசைஞ்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி இப்போ நம்ம பிடிச்சு வச்சிருக்க உருண்டை எல்லாத்தையுமே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இதை நம்ம அப்படியே ஸ்டார்டடாகவும் சாப்பிட்லாம், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரோட்டு கடை ஸ்டைலில் பண்ண போகிறோம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி 5 பூண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்து வெங்காயம் வதங்கினதும் இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா போட்டு கலந்து விட்டுட்டு இப்போது இதில் 2 ஸ்பூன் அளவு டொமேட்டோ கெச்சப் ஊற்றிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து விட்டுக்கலாம். இப்போது இது ஒரு கொதி வந்ததும் இதில் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சிருக்கிற காளானை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலக்கும் போதே இதை கொஞ்சமாக உடச்சி விட்டுக்கலாம். உடச்சி விட்டு கலந்தோன்னா நம்மளுடைய சூப்பரான ரோட்டு கடை காளான் ரெடி. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் என்னோட ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த டிஷ்ஷை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு சூப்பரான டிஷ்ஷில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பை ஃப்ரம் லட்சு விலாக்ஸ்.